ஜோடியை தேடி எழுதி வை. அதுக்கு எதுக்கு ஒரு கன்காரன்ஸ், ஜான் தாம்சன் செயின் ரெஃபரன்ஸ், அதுல போய் தேடுற? நீ தேடு. நான் அடிக்கடி என் கண் முன்னால நிறுத்துகிற ஒரு ஜோடி சகோதரன் டிஜிஎஸ் தினகரனும் சகோதரி ஸ்டெல்லா தினகரன், என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள். அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் போட்டி போறது ஒரே காரியம் தான், வேத வசனத்தை வாசிக்கிறதுல. இவரு கூட சமயத்தில் வசனம் தெரியாது. டு பி பிராங்க், ஒரு 100 வசனம் ஒரு மெசேஜ்ல குறைஞ்சது சொல்லுவாரு, மனப்பாடமா சொல்லுவாரு. ஆனா இவருக்கு தெரியாத வசனத்தை சிஸ்டர் எடுத்து சொல்லுவாங்க. இதோ பாருங்க இங்க இருக்குது, தேடி வாசி. ஜோடி, ஹலோ ஜோடி, உங்க அப்பா பத்தியும் உங்க அம்மா பத்தியும் மாமியார் பத்தியும் வீட்டுல பேசின்னு இருக்கியே, வேதத்தை பத்தி பேசு. கர்த்தர் மகிமைப்படுவார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் உன்னை புடமிடும். சங்கீதம் 105:17-19 வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. நாள், அந்த நாள், அந்த நாள் நம்ம எதிர்பார்க்கிறோம். எந்த நாள்? ஒரு உயர்வு நாள். தேவன் அவனை கட்டவிழ்க்க சொல்லி, ராஜா அவனை கட்டவிழ்க்க சொல்லி, அவனை தேசத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்ச நாள். அந்த நாள் வரைக்கும் வேத வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லிடுங்க, ஹல்லேலூயா. இதுக்கு அடுத்த செஷன்ல இருந்து நீங்க அனாயிண்டிங்கும் வல்லமையும் அபிஷேகம் தான் போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல போங்க. முதல் know this, you should know this, you should know this. வேத வசனம் நம்மை புறமிடும். இது ஒரு பெரிய தியாகமான ஊழியம். ஊழியம் என்று சொன்னாலே தியாகம். ஊழியம்னு என்ன அர்த்தம்? தியாகம். அதுல எல்லாம் அடங்கிடும். தியாகம், சஃபரிங், எவ்ரிதிங் இஸ் தேர். சில சமயத்துல நீ சகோதரன் ஆனால், நீ ஒரு ஆண் ஊழியக்காரனானால், உன் மனைவியுடைய தியாகம் அதிகமா இருக்கும். என் வீட்டில் எனக்கு 3 பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் 2வது மகன் டேனியல், அவனுக்கு ஒரே ஒரு முறை அவன் கையை பிடிச்சி ஏபிசி சி, அந்த சியை மாத்திரம் எழுதி, இதான் சி, இதான் சி, இதான் சின்னு ஒரு 4-5 முறை எழுதி விட்டு அவன் கையை பிடிச்சி. அவ்வளவுதான் நான் சொல்லி கொடுத்தது. மற்றது அத்தனையும் என் மனைவி தான். 3 பிள்ளைங்களுடைய படிப்பும் அவதான் பொறுப்பெடுத்துட்டா. பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன். வாரத்தில் கடைசி 3 நாட்கள் வீட்டில் இருக்க மாட்டேன். முதல் 2 நாட்கள் உபவாசம், வந்து 2 நாள் ரெஸ்ட். இப்படியே ஓடும் என் காலம். வீட்டில் மனைவி கிட்ட கூட பேசுறதுக்கு சமயத்தில் நேரம் இருக்காது. I'll be in my prayer room. ஆனா எல்லாத்தையும் பொறுப்பெடுக்க வேண்டியது ஒருத்தர் அவசியம். அதுல ஒரு காரியம் நீங்க அறியணும். நீ கல்யாணம் ஆகாத பாத்திரமா இருந்தால், இப்ப பேசுறத கவனிச்சு கேளு. கல்யாணம் பண்ணவங்களுக்கு எனக்கு சொல்ல தெரியாது. நீ கல்யாணம் பண்ணாதவனா இருந்தனா, கல்யாணம் பண்ண வேண்டிய உன் மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும்னு சொல்லி நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அவளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன் அழைப்பு தெரிஞ்சுக்கோ. First know your call. What is your call? உன்னுடைய அழைப்பு என்ன? நீ ஒரு சுவிசேஷகனா, நீ ஒரு போதகனா, அல்லது நீ ஒரு தீர்க்கதரிசியா? என்ன அழைப்பு? அதுக்கேத்த ஒரு பாத்திரத்தை நீ தெரிந்து கொள்ளணும். பணத்துக்காக மனைவி தெரிஞ்சுக்காத, பதவிக்காக, சொத்துக்காக, ஜாதிக்காக உன்னுடைய ஜோடியை தெரிஞ்சுக்கலாத. கர்த்தர் அப்படி ஜோடி சேர்க்கிறது இல்ல. அவர் உனக்குன்னு ஒரு ஜோடி வச்சிருப்பார். தேடி கண்டுபிடிக்கணும். If you don't know your call, don't select your better half. முதல்ல உன் அழைப்பு தெரியட்ட, என்ன அழைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்ட. நிறைய பேர் அழுகிறாங்க. ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணாரு, அண்ணே நான் ஒரு சுவிசேஷகன், நான் திருமணம் பண்ணதோ ஒரு போதகருடைய மனைவி மகளை. நான் பிரசங்கம் பண்ணா இப்போ அவ சொல்றா, நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இந்த வசனத்தை எப்படிதான் பேசணும், இப்படி பேசுனது நீ தப்பு, இதுக்கு இப்படிதான் உதாரணம் கொடுக்கணும் அப்படி சொல்றா.
எனக்கு என்னடா பண்றது, ஒண்ணுமே புரியல, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சொன்ன. நான் சொன்னேன், இதை முதல் நீ கேட்டிருக்கணும். கல்யாணம் பண்ண பேர் கேட்கறது டூ லேட். கல்யாணம் பண்ணும் போது கேட்கறது டூ லேட். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாருன்னா பிசாசு உன்னை மோதி அடிச்சு முதல்லயே கல்யாணம் பண்றதுக்கு உன்னை வற்புறுத்துவான். ராங் பார்ட்னரை கொண்டு வந்து சும்மா ஜோமன்ற மாதிரி பக்தி வேஷம் போடுவாங்க. ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் பொதுவா பேசுறேன். பக்தியா வேஷம் போடுவாங்க. ரொம்ப ஜோமன்ற மாதிரி, வேத வாச மாதிரி, அப்படியே நேர்மழங்கால நிக்கிற மாதிரி, கண்ண முன்னா தரிசனம் பாக்குற மாதிரி. சார், ஆண்டவர் தெரிஞ்சு கொள்ளாத ஒரு பாத்திரம், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாவே இருக்கட்டும் வேணாம், ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் பிள்ளையா இருக்கட்டும் வேணாம், ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய மகளா இருக்கட்டும் வேணாம். செலக்ட் வாட் காட் கிவ்ஸ். சோத்திரம் சொல்லுங்க. மூணாவது, ஊழியக்காரன் ஊழியனுடைய எபிலிட்டி டெஸ்ட் ஆர் a servant டெஸ்ட். வேலைக்காரனுக்கு ஒரு சோதனை வச்சிருக்காரு. ஊழியனுக்கு தேவையான செய்திறன், தாளந்து, அறிவு கூர்மை பரீட்சை. புத்தியே இல்லாதவன் ஆண்டவர் தெரிஞ்சுக்க மாட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க, என் புள்ள மக்கு, அதுக்கு மூளை கொஞ்சம் கம்மிங்க, இதை ஆண்டவருக்கு உத்துறேன். ஒரு ஐடி கம்பெனிலேயே உன்னை தெரிஞ்சுக்க மாட்டான். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் எல்கேஜி கிளாஸ் எடுக்கிறதுக்காக உன்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற சொத்தைய பைபிள் சொல்லுது, உனக்கு தெரியாதா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அங்க வீணம் உள்ளது, குருடு, நசல் கொண்டது, முடமானது, கால் லீனம் உள்ளது, இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து அளித்தாது. செலுத்தாத. வீட்டில் எது பெஸ்ட்னு பாருங்க. யா, ஒரே புள்ளதான் இன்ஜினியரிங் படிக்குது, அதை கொடு. ஒரே பொண்ணுதான் டாக்டருக்கு படிக்குது, அதை கொடு. எதை கொடு? எதை கொடுப்பேன் அப்படி பாடுவான் ஆண்டவருக்கு. என் கையில ஒண்ணுமே இல்லையே, இல்லைன்னே சொல்லி நீ வாழ்க்கையில நீதான் இருக்கிறியா, ஒன்ன கொடு. Give what the best you have. காணிக்க பாக்கெட்ல கைவிட்டு எடுத்து அப்படி தடவி பார்த்து, இருக்கிறதுலே சின்ன காசு அந்த காலத்துல 2 பைசா, அத எங்க அப்பா எடுத்து என் கையில கொடுப்பார். அடுத்த காசு 3 பைசா, அதை கொடுக்கணும், ஒரு கையில கொடுப்பார். 2 பைசா சண்டே ஸ்கூல்ல போட்டு, 3 பைசா சர்ச்சில் போட்டு சொல்லுவார். ஆனா எங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா அதை உமக்கு கொடுப்பேன். அவங்களுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். Praise the Lord. I love my mother. I thank God for her. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீங்கன்னா. எங்க மாமியார் சொல்றா, எனக்கு ஆண் பிள்ளையே பிறக்காதுன்னு. If you give me a son, I will give him for your ministry. நான் படிக்கும் போது சொல்ல, எங்க அம்மா இதை படிக்க போறோமா, அது செய்ய போறோமா, எப்படி பண்ண போறோமா. எங்க அம்மா அடிக்கடி சொல்றது, டேய், உன்னை ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன், ஆண்டவர் உன்னை ஊழியத்தில் உபயோகப்படுத்துவார். நீங்க அது ஊழியம் கம்மன் விடுமா, அது எனக்கு வேணாம். கிழிஞ்சு போன ஜிப்பா, தேஞ்சு போன செருப்பு, கிழிஞ்சு போன கொடை எனக்கு வேணாம். நான் சொல்லுவாரு, நோ, கர்த்தர் உன்னை ஊழியத்தில் தான் உபயோகப்படுத்துவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. God will test your ability. உன்னுடைய செய்திறனை, உன்னுடைய தாளந்த ஆண்டவர் சோச்சு பார்ப்பார். அந்த இடத்துல எப்படி இருக்க, எப்படி நீ யூஸ் ஆகுற, உனக்குள்ள இந்த தாளந்து இருக்கா, இவனால இதை செய்ய முடியுமா, இவனால இதை செய்து முடிக்க முடியுமா. இங்கதான் நிறைய பேர் கோவம் வந்துருவாங்க. எலியா கீழே எலிசாவை கர்த்தர் வச்சிருந்தார்.
உங்களுக்கு தெரியுமா? அது சில சமயத்தில் ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த 10 டெஸ்டும் ஒரே சைமல்டேனியஸ் நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும். உன்னை ஆண்டவர் செலக்ட் பண்ற வரைக்கும் உன்னை கூட்டிட்டு போய் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரனோட இணைச்சிருவாரு. சில பேர் நினைச்சுக்குவாங்க, எடுத்தவனே நான் தனி ஊழியம். தனியே இல்லை, ஒன்னு ஒரு மனுஷனோட வச்சிருப்பாரு, இல்லைன்னா அவரோட வச்சிருப்பாரு. நீ அவரோட இருக்கணும்னா அதுக்கு முன்னால ஒரு மனுஷனோட இருக்கணும். நீ ஒரு மனுஷன் கூடவே உன்னால இருக்க முடியலன்னா என் கூட உன்னால எப்படி இருக்க முடியும்? புரிஞ்சுச்சா? திருப்பி சொல்லணுமா? If God has to test you and use you for the ministry, then God will put you under a man of God or a servant of God and see whether you can serve him faithfully. You will say, no, I want to serve you, Lord. I will give myself to you. Lord says yes. Lord will say yes. But before he selects you to be under him, to be yoked with him, he will put you under a servant. And he will say, Lord, if you don't know how to serve a man, you cannot serve me. இந்த இங்கிலீஷ்ல சொல்லணுது காரணம், நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. I have to tell them in English. நோ 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 எல்லாம் கிடையாது. இதுல போய் தான் ஆகணும். என் புருஷன், என் மனைவி போய் தான் ஆகணும். God will put you under the test. நான் ஊழியத்தில் இருக்கும்போது என்ன கொண்டு போய் ஒரு ஊழியத்தில் வச்சா 2-3 ஊழியக்காரங்க கீழே நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு ஊழியம் செஞ்சா அவருக்கும் வரும், அவருக்கு ஊழியம் செஞ்சா அவங்களுக்கும் வரும். மண்டே பிச்சுக்கோ. I will tell my wife, அப்பா இன்னைக்கு ரெசிக்னேஷன் குடுத்துட்டு வந்துருவேன். ஏப்பா குழந்தைய வச்சிருக்கீங்கப்பா, என்னப்பா பொறுமையா இருப்பா. நோ நோ நோ, இவன் பேசுற பேச்சு தாங்க முடியல. பாசே மேலே, அது கீழே இருக்கிறதுங்க பாரு, ஐயோ தாங்க முடியல. இப்படிதான் பெரிய ஊழியக்காரர் எலியா தீர்க்கதரிசி, பின்னால எலிசா. நான் இன்னைக்கு அவன் கூட இருக்கிறவங்க எடுபடிங்க சொல்லுது, ஹேய் இன்னைக்கு உங்க எஜமா எங்க போனா? முதல்ல கில்கால் போறான், எரிகோவுக்கு போறான், பெத்தேலுக்கு போறான், எடுத்துக்க போறான் தெரியுமா? நீ சுமாரு. ரெண்டாவது எலியா சொல்றாரு, நீ இங்க இருப்பா, நீ இங்க இரு. ரொம்ப சாஃப்டா சொல்லு, இங்க இரு, சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படி சொல்லு. ஏய் யூ பி ஹியர், ஐ அம் கோயிங் தேர். புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல எந்த காரியம் எப்படி சொல்றதுன்னு கவனிக்கணும், எப்படி சொல்லுதுன்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். Be there, shut up and be a man. சில நேரத்தில் கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு விட்டுருவாங்க நம்மள தம்போக்குன்னு. ஊழியத்தை கூட்டு போய் சட்டையே பண்ண மாட்டாங்க, படிக்கட்டில் உட்கார வச்சிருவாங்க. கடை அங்கேயே இனி இந்த ஊழியத்தை வேணாம், அந்த ஊழியக்காரனா வேணாம் அப்படின்னு நினைப்போம். It is a test from God. God is testing you. ஆண்டவரும் விட்டுட்டு போயிடுவாரு. சீஷர் கூடவே இருந்தார். பிள்ளைகளே அப்பத்தை கொடுத்தாரு, மீனை கொடுத்தாரு, திடீர்னு போய் தூங்கிட்டாரு. திடீர்னு படகுல இல்ல, திடீர்னு தனியா போயிட்டாரு. God will leave you. மனுஷங்கிட்ட நீ கத்துக்கலனா தேவனிடத்துல இருக்க முடியாது. சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பாடுகுள்ள போற நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்காக அழைத்து உன்னை செலக்ட் பண்றதுக்காக டெஸ்ட் வச்சிருக்காரு. சோத்திரம் சொல்லுங்க. தெரிஞ்சுக்குங்க, எனக்கு பரீட்சை சும்மா பிள்ளைங்க பரீட்சை எழுதும் போது டிஎன்பிசி, டெட், 10th எக்ஸாம், 12th எக்ஸாம் நினைச்சுக்கிறோம். இல்ல ஊழியத்தில் மகிமையான டெஸ்டுங்க உண்டு. அல்லேலூயா. தேர்ச்சி அடைய முடியாத டெஸ்டுகள் இருக்கிறது. ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு டாக்டர் பாஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டம்? ஒரு இன்ஜினியரிங் பாஸ் பண்ணா எவ்வளவு கஷ்டம்? மக்கு மசால் வடைங்கெல்லாம் இன்னும் 27 அரியஸ் வச்சுக்கிற ஒரு பையன் எனக்கு போன் பண்ணான். 27 அரியஸ் வச்சிருக்கிறான் பிரதர். இவனுக்கு எல்லாம் எந்த காலத்தில் முடிக்க போறான்னு நினைச்சினேன்.
ஊழியம் லேஸ்பட்டதில்லை, மகிமையானது. What is an IAS rank? Yeah, if you are a servant of God, you are higher than any rank in this world. If you are chosen and anointed by God, kings will come and bow before you. Know that? You know that? அரசாங்கத்தை மாத்தி போட்டுடலாம். காரியம் நீ காலைல ஒரு அம்மா சொன்னாங்க எங்களை, நேத்து நைட்டு கர்த்தர் சொன்னாரு, அந்த ரிசல்ட் பார்த்தேன், எப்படிடா நினைச்சு கர்த்தர் சொன்னார், உங்க ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணீங்கல்ல, காரியத்தை மாறுதலாய் முடித்தேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya. இதோட முடியல, இதுக்கு மேலதான் இருக்குதுன்னு சொன்னாராம். That is also there, sir. God knows when to do. சாத்தான் போடுற கோட்லயே அவர் மேல் கோடு போடுவாரு. He can read and reread in between the lines. Hallelujah. அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசுறாத, வாயை திறந்துடாத. அப்படி உன்னை சோதிச்சாங்கன்னா it is a test from God. மோசேக்கு அப்புறம் கோரா வந்திருக்கணும், தாத்தான் அபிரான் வந்திருக்கணும், ஒரு யோசுவா வந்துட்டான். ஏன் சொல்லுவா எவ்வளவு பெரிய ஆளுங்களால நிக்க முடியல? Because they spoke against the servant of God. கர்த்தர் மோசே கிட்ட தான் பேசுவாரோ, எங்க கிட்ட பேச மாட்டாரா? பேச மாட்டாரியா? நீ கொம்பனாயிரு, பேச மாட்டார். Who can ask God? என் பொண்ணு என்னை காணல, why daddy கேட்டா, don't ask me why அப்படி சொன்ன. அவன் அன்பா கேட்டா why அப்படி கேட்டா. நான் சொன்ன don't ask me why. யார் நான் ஏன் சின்னவனே பேய் கிளம்பி ஓடியாருது. அவராது வா வா வான்னு கத்தனாதான் வருது, நான் வான்னு சொல்லாதையே வருது. அது ஏன் அப்படி தெரியுமா? டெஸ்ட். அது பேர் என்ன? அது அன்னைக்குதான் வரும், அதுக்கப்புறம் வரவே வராது. நீ தான் போகணும் அது பின்னால. அதுக்கு பேர் என்ன டெஸ்ட்? ப்ரமோஷன் டெஸ்ட். ஏமாந்துடாதீங்க. ஒரு ஊழியத்தோட ஒரு ஊழியக்காரோட இணைஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ எங்க போனாலும் அந்த ஊழியத்தினுடைய கிரேஸ் உன் கூடவே வரும். நான் அனுபவபூர்வமா சொல்றேன், அனுபவபூர்வமா, விளையாட்டுக்கு சொல்ல. அதுக்கப்புறம் கர்த்தர் உன்னை தனியா வெட்டி விட்டுருவாரு. பதியம் போடுற மாதிரி, செடிக்கு பதியம் போடுற மாதிரி வெட்டி விட்டுருவாரு. அப்புறம் நீ தனியா வேறு விடணும். ஹல்லேலூயாவா. விட்டு பாரு தெரியும். ஐயோ 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 ஐயோ, நீயே இறைய தேடணும், நீயே தண்ணிய தேடணும், நீயே எல்லாத்தையும் தேடணும், நீயே சூரிய வெளிச்சத்தை தேடணும். எவனா தண்ணி விட்டு அதை விடுவான் 2 நாளைக்கு செடிக்கு, பாரு அது படுற பாடு. அது வரைக்கும் அங்கிருந்து தண்ணியை இழுத்துக்கோ. அது இழுக்கிறத இது குடிச்சுன்னு உட்காந்துருக்கும், இங்க தடவின்னு உட்காந்துருக்கும். Promotion test. Finally, God gives you another test. தரிசன பரீட்சை. சோத்திரம் சொல்லுங்க. தரிசன பரீட்சை. நெகேமியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார் ஆண்டவர். என்ன தரிசனம்? நெகேமியாவுக்கு என்ன தரிசனம் வச்சாங்க? பாஸ்டருங்க சொல்லுங்க. நெகேமியாவுக்கு என்ன பரீட்சை, என்ன ஊழியம் கொடுத்தாரு கர்த்தர்? அலங்க இடிஞ்சு போன அலங்கத்தை, அலங்கத்தை சொல்ல, இடிஞ்சு போன அலங்கத்தை சொன்னார். அச்சா, இடிஞ்சு போன அலங்கத்தை எடுப்பித்து கட்டணும். அது அவனுக்கு